இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சிகள்லையும் வராதது. ஒரு அனுபவ கதை. என்ன பண்ணியிருக்க, ஒரு ஹைதராபாத்தில் மகாபெரிவா இருந்திருக்கா. ஒரு பெரிய குக்கிராமம்னு வைங்களேன். இந்த குக்கிராமத்தில் இருந்திருக்காரு. அதாவது பெரியவா போகாத கிராமமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் வந்து பெரியவா வந்து உட்காந்துன்னு இருக்கார். அங்கே சிவபூஜை பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் சிவபூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து காலையில் பூஜை, சாயந்தரம் வந்து பில்வம் வந்துடுது. இந்த பில்வம் வந்து அங்கே எதுவுமே இல்லை. அங்கே பில்வ மரமே கிடையாது, எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் வரா, கொடுக்குறா. இவா பூஜையிலையும் இல்லை, அவள் பூஜையிலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. பெரியவாளுக்கு இதை ஒரு கொஞ்ச நாளாக கவனிச்சுன்றார். யார் இது யார் இது யார் இதுன்னு கவனிச்சுட்டு வரும்போது, அப்போது அந்த அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்குறா, யார் கொண்டு வந்து வைக்கிறா? இல்லை, இவ ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கே போய் இதை வாங்கிட்டு வந்து, அதனால தான் காலையில் பூஜையை அட்டன் பண்ணுறதில்லவா, இந்த மாதிரி பில்வத்தை வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறார் அப்படின்னு சொன்னோன்னா, யார் அதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த அந்த நபரை கூட்டிகிட்டு வர, அவரை பார்க்கணும், பெரியவா பார்க்கணுங்கிற எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம். நம்ம போய் குருவை பார்க்குறது, குரு நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு சாதாரண நபர் வேலைக்கு போகிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து பில்வத்தை வாங்கிட்டு வந்து பெரியவாட்ட கொடுக்குறார். பெரியவாரை பார்த்தோன்னா அப்படியே நிற்கிறார். ஒன்றுமே ஒரு பெரிய ஒரு இதில்னா பெரியவா கேட்குற யார் என்னங்கிறத விசாரிக்கிறார். விசாரித்து முடித்த உடனே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நீ என்ன எதிர்பார்க்குற, என்ன வேணும், இது மகான்கிட்டருந்து வர்றது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு வந்து மோட்சம் வேணும்ன்ட்டார். சட்டுன்னு பெரியவாளுக்கு வந்து ஒரு 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 ஸ்டாரிங் சொல்லுவாங்க. ஒரு என்னடா இது, இந்த பையன் வந்து எல்லாரும் அது வேணும், வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு மோட்சம் வேணும்னு கேட்டோன்னே அப்படியே அவர் பார்க்குறாரு. பார்த்து முடித்தோடனே சரின்னு சொல்லிவிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து வந்துடுறார். வந்து முடித்ததுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார். குளிச்சுட்டு திருப்பி மேலே வர்றார். குளிச்சுட்டு திருப்பி மேலே, இப்படி 7 தடவை குளிச்சுட்டு வர்றார். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், என்னடா அது பெரியவாவுக்கு வந்து என்னாச்சு, குளிச்சுட்டாரு, மேலே வந்துட்டு திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு திருப்பி மேலே வர்றாரு, திருப்பி போய் முங்கி எந்திரிச்சு மேலே வர்றாரு, என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்க. ஏன்னா வயசானவர் தானே, என்ன ஆச்சு இவருக்கு, என்ன யோசிக்கிறாரு, ஒரு வேளை ஏதோ யோசிக்கிறாரோ என்னன்னு தெரியல. கூட இருக்கிறவாள்லாம் யோசிக்கிறார். யோசித்த உடனே பின்னாடி ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஹைதராபாத்தில் அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.